السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ورفعنا لك ذكرك فإن مع العسر يسرا إن مع العسر يسرا. صدق الله العليم. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: أحبب حبيبك هونا ما عسى أن يكون بغيلك يوما ما. أبغل بغيلك هونا ما وعسى أن يكون حبيبك يوما ما. صدق الله العليم. وأيضا قال: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. صدق رسوله النبي الكريم. புகழனைத்தும் நம்மை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுமாக. அவருடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முத்து முஹம்மது ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை அடியொற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், மேலும் குறிப்பாக இந்த நல்லதொரு மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கக்கூடிய நாம் நம்மை சார்ந்த அத்துணை நபர்களின் மீதும் என்றென்றும் கூட்டாமல் நின்றுள்ளவர்களுமாக. ஆமீன். சக்தியும் ஆற்றலும் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் இல்லை. லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியில் அலீம். அன்பார்ந்த மாணவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூவுலகிற்கு வந்து நபித்துவத்தை எடுத்துரைப்பதற்கு 40-50 ஆண்டுகளுக்காக 40-50 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த காலத்தை எப்படி குறிப்பிடுவார் என்று சொன்னால், மடமையினுடைய காலம், ஐயாமுல் ஜாஹிலியா என்பதாகவெல்லாம் குறிப்பிடுவார். அப்படிப்பட்ட அந்த ஐயாமுல் ஜாஹிலியாவிலே ஒரு வயதான ஒரு மனிதர் காபத்துல்லாஹை முன்னோக்கி நடக்கிறார். அவர் மட்டுமா நடக்கிறார்? அவரை பின்தொடர்ந்து அவருடைய 10 பிள்ளைகள், ஆண் குழந்தைகள், அவர்களை பின்தொடர்ந்து அவருடைய குடும்பத்தார்கள், பெண்கள் அனைவரும் புடைசூழ மக்காவை நோக்கி, கஅபாவை நோக்கி நடந்து செல்கின்றார்கள். அவருடைய நிலைமையை நாம பார்த்தோமே ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தை இழப்பதை போல், ஏதோ ஒரு விஷயத்தை நம் வாழ்க்கையிலிருந்து நாம் இழந்துவிடப் போகின்றோம் என்பதை போன்றுண்டான ஒரு சோகத்துல, ஒரு துக்கத்துல கஅபத்துல்லாஹை நோக்கி நடக்கிறார். அப்ப அந்த வயது முறிந்த அந்த நபர் கஅபத்துல்லாஹுக்கு போய் இந்த ஐயாமுல் ஜாஹிலியாவிலே கஅபத்துல்லாஹை பராமரித்து அங்க வணக்க வழிபாடுகளை நிகழ்த்தி வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பூசாரி, அந்த பூசாரியை கூப்பிட்டு இந்த வயதானவர் சொல்றாரு: பூசாரியே, நாங்கள் இஸ்மாயில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சந்ததியிலிருந்து வந்தவர்கள். இந்த காபத்துல்லாஹ்விற்கு வருடாந்தோறும் வரக்கூடிய யாத்திரைகளுக்கு தண்ணீர் புகட்டக்கூடிய பொறுப்பு எங்களுடைய பொறுப்பு. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் ஒரு சில காலங்களுக்கு முன்னால் கடுமையான தண்ணீர் பஞ்சம் இந்த மக்கமா நகரில் வந்தது நம்ம எல்லோருக்கும் தெரியும். அப்ப தண்ணீர் பொறுப்பில் இருக்கக்கூடிய நாங்கள் யாத்திரைகளுக்கு தண்ணீர் கொடுப்பதிலே மிகவும் சிரமம் ஏற்பட்டது. அதனால எங்களுக்கு ஒரு செய்தி வந்தது. எங்களுடைய மூதாதையராய் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களால் தோண்டப்பட்ட ஒரு கிணறு இங்க இருக்குது, சம்சம் கிணறு இங்க இருக்குது அப்படின்னு ஒரு செய்தி எங்களுக்கு வருது. செய்தி வந்தவுடனே நானும் அதை தேடக்கூடிய பணிகள்ல ஈடுபட்டேன். அந்த வயதானவர் சொல்றாரு: நான் அந்த சம்சம் கிணற்றை அறியக்கூடிய, கண்டுபிடிக்கக்கூடிய பொறுப்புல நான் ஈடுபட்டேன். அப்ப நான் கண்டுபிடிக்கக்கூடிய சமயத்துல குறைஷிகளும் குறைஷி தலைவர்களும் என்னை பலமுறை எள்ளி நகையாடினார்.
இருந்தாலும் என்னுடைய முயற்சியை நான் கையை விடல. அல்லாஹ்விடத்துல கையேந்து கேட்டேன், யா அல்லாஹ் எனக்கு 10 பிள்ளைகளை கொடுத்து, எனக்கு 10 பிள்ளைகளை நீ கொடுத்து, அந்த 10 பிள்ளைகளுடைய உதவியை கொண்டு நான் சஞ்சங்கிரத்தை நான் கண்டுபிடித்தேனே. ஆனால் அந்த 10 பிள்ளைகள்ல ஒரு பிள்ளை உனக்கு பிரித்தமான நீ சொல்லக்கூடிய அந்த பிள்ளைய நான் உன்னுடைய பாதையில உனக்கா நான் பலியிடுவேன் அப்படின்னு துவா செய்யறாங்க. அல்லாஹ் கபூல் ஆக்கிட்டான். அல்லாஹ் கபூல் ஆகி 10 பதின்மர்கள் 10 பிள்ளைகளை அல்லாஹ் தருகின்றான். அந்த 10 பிள்ளைகளை கொண்டு அவர்கள் சம்சம் கிணற்றை தேடுகின்றார்கள், தேடிக்கொண்டே இருக்கின்றார்கள். ஒரு நாள் இரவு அந்த வயதான முதியவருடைய கனவுல வருது, என்ன, குறைஷிகளால் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய 2 சிறைகளுக்கு கீழாக சம்சம் கிணறு புதையுண்டு கிடக்கின்றது. கனவு வந்தவுடனே சந்தோஷம். வயதானவர்கள் குறைஷிகள் எல்லாம் திரட்டினார்கள், குறைஷி தலைவர்கள் எல்லாம் திரட்டினார்கள். இதோ இங்குத்தான் சம்சம் கிணறு இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அவங்க எல்லாம் சொல்றாங்க, நம்ம வழிபாட்டு வந்து கொண்டிருக்கிற சிலையை நீக்கிட்டு எப்படி நீங்க உறுதி இல்லாம சொல்லக்கூடிய விஷயத்தை நம்புறது? ஒரு விவாதம் போது அந்த மனிதர் அந்த வயதானவர் சொல்லி காட்டுகின்றார். எவ்வளவு விஷயங்களை சொல்லிட்டு அந்த சிலைகளை அப்புறப்படுத்தி அங்க தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. தண்ணீர் பீச்சு கொண்டு வருகிறது. சம்சம் கிணறு கண்டுபிடிக்கப்பட்டது. சில நாட்கள் கழிவு அல்லாஹ்வுக்கு நான் வாக்குறுதி கொடுத்திருக்கின்றேன் அல்லவா, என்னுடைய 10 பிள்ளைகள்ல உனக்கு பிடித்தமான ஒரு பிள்ளைய அல்லாஹ்வுடைய பாதையில் நான் பலி கொடுக்கிறேன். அது அவருடைய மனசுல உறுத்திக்கிட்டே இருக்கு. எனவே தான் நான் என்னுடைய 10 பிள்ளைகள்ல ஒரு பிள்ளைய பலி கொடுப்பதற்காக இங்க வந்திருக்கிறேன் அப்படின்ட்டு 10 பிள்ளைகளுடைய பேரையும் ஒவ்வொரு சீட்ல எழுதி போட்டுறாங்க. புதுசாக நீங்க எடுங்க. அவர் ஒரு சீட்டை எடுத்துட்டு அதுல ஒரு சீட்டை எடுத்து அவர் பெயரை வாசிக்கின்றார். அப்துல்லா என்று அந்த பெயரை வாசித்தவுடன் பின்னாடி இருந்த பிள்ளைகளும் சரி பெண்களும் சரி கதறி அழ ஆரம்பிச்சிட்டார். என்னுடைய சகோதரர் அப்துல்லாவையா நீங்கள் பலி கொடுக்க போகின்றீர்கள்? அப்துல்லா யாரு? அந்த வயதான கிழவர் அப்துல் முத்தலீப் அவருடைய கடைசி பிள்ளை, செல்ல பிள்ளை அப்துல்லா. அந்த அப்துல்லாவை அல்லாஹ்வுடைய பாதையில பலி கொடுப்பதற்காக அல்லாஹ்விடத்துல நாட்டம் வந்துச்சு. மனசு வரல யாருக்குமே. அவர்கள் அழுவதை பார்த்து பூசாரிக்கு மனசு கேட்கல. அப்துல் முத்தலீப்பை நீங்க அப்துல்லாவுக்கு பதிலாக 10 ஒத்தகிட்ட நீங்க அல்லாஹ்வின் பாதையில கொடுத்துருங்க. இருந்தாலும் அந்த அப்துல் முத்தலீப்புக்கு மனசு வரல. சரி, அதை ஒரு சீட்டா போடுவோமே. 10 ஒட்டகங்களை ஒரு சீட்லையும் அப்துல்லாவுடைய பேரை ஒரு சீட்லையும் போடுறாங்க. அப்துல்லாவுடைய பேரு வருது. 20 ஒட்டகங்கள் ஒரு சீட்டு, அப்துல்லாஹ் ஒரு சீட்டு வந்தது. அப்துல்லாவுடைய பேர். இப்படி 10 பத்தா கூட்டிக் கொண்டே போகின்றார்கள். வருவது அப்துல்லாஹுடைய பெயரை மட்டும்தான். ஆனால் உறுதி இருந்தது அப்துல் முத்தலீப்புக்கு, என்னுடைய சொத்தை முழுக்க விட்டாலும் நான் அப்துல்லாஹுடைய உயிரை பாதுகாத்தது. கடைசியில 100 ஒட்டகங்கள் அல்லாஹுடைய பாதையில பலி கொடுப்பதற்கு 100 ஒட்டகங்களுடைய பேர்கள் அப்துல்லாஹுடைய பேர் வந்தது. 100 ஒட்டகங்களுடைய பேர். எல்லோருக்கும் சந்தோஷம், எல்லோருக்கும் சந்தோஷம். அப்துல்லா அவர்கள் உயிர் காக்கப்பட்டார்கள். இதனால் தான் பின்னோர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்காக பலியிடப்பட்ட 2 பிள்ளை நான். ஒண்ணு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நாம் கேள்விப்பட்டிருப்போம், அல்லாஹ்வுடைய பாதையில் அறுபட இருந்தார்கள். 2வது அப்துல்லா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருமை தந்தை. இப்படி அப்துல்லாஹின் மீது பிரியம் வைத்திருந்த அப்துல் முத்தலீப் அந்த அப்துல்லாஹிற்கு ஒரு திருமணத்தை பண்ணி முடிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசைப்பட்ட ஆமினா அம்மையார், மதீனாவை சேர்ந்த ஆமினா அம்மையார் திருமணம் முடிக்கிறாங்க. வருடங்கள் போக வேண்டியது. ஒரு நாள் அப்துல்லாவை சிரியாவுக்கு வணிகத்துக்கு போறாங்க. வணிகத்துக்கு போயிட்டு வர வழியில எத்திரீப் என்ற ஒரு இடத்துல நோய் வாய்ப்பட்டு, மதீனா என்று அழைக்கப்படக்கூடிய எத்திரீபினுடைய அந்த இடத்துல நோய் வாய்ப்பட்டு மரணிக்கின்றார்கள். அப்துல்லா எந்த நிலையிலே எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமினாவுடைய வயிற்றிலே கருவுற்ற நிலையில், குழந்தையா வயிற்றிலே இருக்கக்கூடிய சமயத்தில ரசூலுல்லாஹ் பிறக்கவில்லை. பிறப்பதற்கு முன்னாலே அல்லாஹ் சோதனையை தந்தான். எத்தீமாக அவருடைய தந்தை வஃபாத்தானார்கள். பிறப்பதற்கு முன்னால் நாமெல்லாம் பிறந்து நடந்து அல்லாஹ் நாம் பேச கற்றுக்கொண்டு நமக்கு ஒரு தெளிவு வந்த பின்னால் அல்லாஹ்விடத்திலிருந்து பல்வேறு சோதனைகள் நமக்கு வருகின்றது. ரசூலுல்லாஹ்விற்கு பிறப்பதற்கு முன்னாலும் சோதனை, பிறந்த பின்னாலும் சோதனை, அதற்கு அப்பால் உள்ள வாழ்க்கையை முழுக்க சோதனை அனுபவித்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
ரசூலுல்லாஹ் பிறக்கிறாங்க. பிறக்கும் பொழுது ஏராளமான மோஜிசாக்கள். பாரசீகத்துல மஜூசிகள் 1000 ஆண்டுகளாக வணங்கி கொண்டிருக்கக்கூடிய நெருப்பு ரசூலுல்லாஹ் பிறந்த அன்னைக்கு அணையுது. காபத்துல்லாவை சுற்றி இருந்த 365 சிலைகள் ரசூலுல்லாஹ் பிறந்த அன்னைக்கு ஒட்டுமொத்தமாக கீழே விழுந்து உடையும். ரசூலுல்லாஹ் பிறக்கின்றார்கள். எப்படி? சஜிதா செய்யக்கூடிய நிலையிலே, சஜிதா செய்த நிலையிலே, கத்னா செய்யப்பட்ட நிலையிலே ஒரு மாபெரும் மொழியோடு எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துக்கு வருகின்றார்கள். வாழ்ந்தவர்களே, உலகத்திற்கு இந்த ரசூலுல்லாஹ் முஹம்மது என்று அப்துல் முத்தலிப் பாட்டனார் பெயரிடுகின்றார். இந்த காலத்துல ஒரு வழக்கம் இருந்துச்சு. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலகட்டத்துல பிறந்த பிள்ளைகளை கிராமப்புறத்துக்கு பால் ஊட்டுவதற்காக அனுப்பிச்சிருப்பாங்க. ஏன்? கிராமப்புறத்துல மிக வலிமையோடு, மன உறுதியோடு, உடல் உறுதியோடு அந்த பிள்ளை வளரும். அது இல்லாம இன்னைக்கு எப்படி சென்னை பாஷை ஒரு கிராமத்துல எப்படி தூயமா பேசுவாங்களோ அதுக்கு அப்பாற்பட்டதாக சிட்டியில வெளியா பேசுவாங்க. அந்த மாதிரி மக்கா என்பது ஒரு நகரம், ஒரு சிட்டி. அங்க அரபி என்பது ஒரு தூய அரபியாக இருக்காது. தூய முறையில தூய அரபியாக பேச வேண்டும் என்பதற்காக கிராமத்துக்கு பிறகு அனுப்பிச்சிருப்பாங்க. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிராமத்துக்கு அனுப்பிச்சு வைக்க நாடுறாங்க. கிராமப்புறத்துல இருந்து பெண்கள்லாம் வராங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அப்துல் முத்தலிப் அவர்கள் ஒவ்வொரு அந்த செவிலியர்கள் இடத்துல காட்டுறாங்க. எல்லோரும் மறுத்துட்டாங்க. ஏன் மறுத்தார்கள்? எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனாதை. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனாதை, தந்தை இல்லை. யார் கொடுப்பது காசு? பாட்டனாரத்துல இருந்து வந்து விடுமா காசு? குறைந்த லாபம் தான் நமக்கு கிடைக்கும். இந்த அனாதை பிள்ளையை நாம எடுத்துட்டு இதை என்ன பண்ண போறோம்? அப்ப ஹலீமா அம்மையாருக்கு மட்டும் எந்த ஒரு குழந்தையும் கிடைக்கல. வெறுங்கையோடு போக விருப்பம் இல்லை. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துட்டு போறாங்க. அது அவங்களே சொல்றாங்க, எந்த குழந்தையும் இல்லாத காரணத்தில் தான் நான் இந்த அனாதை பிள்ளையை எடுத்துக்கொண்டு சென்றேன். ரசூலுல்லாஹ்க்கு எப்படிப்பட்ட சோதனை தெரியுமா? பாருங்கவர்களே, அனாதை பிள்ளை என்று ஒதுக்கப்பட்டவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துட்டு போறாங்க. அவருடைய பரக்கத் ஹலீமா அம்மையாருடைய வீட்டிலையும் பிரதிபலிச்சு. வறண்ட பூமி, ஆனா அவங்க ஆடு மட்டும் வயிறு நிரம்ப, அந்த மடி நிரம்ப பாலோடு வரும். மற்ற எந்த ஆடுகளும் ஒரு சுக்கு பால் தரும். அவ்வளவு பரக்கத்துகள். ரசூலுல்லாஹ் விட்டு பிரிய மனம் இல்லையே ஹலீமா அம்மையாருக்கு. 2 வருடம் நடந்துருச்சு. திருப்பி கொண்டு வந்து ஆமினா அம்மையாட்ட விடுறாங்க. இல்ல மக்காவோட நோய் இருக்கு, நீங்க கூட்டு போங்க. திருப்பி கூட்டு போறாங்க. 2 ஆண்டுகள் வைத்திருக்கின்றார்கள். ஒரு நாள் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளையாண்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த சமயத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ரசூலுல்லாஹ்வை மயக்கம் போட வச்சிடறாங்க. ரசூலுல்லாஹ்வை நெஞ்ச பிளந்து ரசூலுல்லாஹ்வுடைய இருதயத்தை எடுத்து அந்த இருதயத்தில் இருக்கக்கூடிய ஒரு கரும்புள்ளியை அவர்கள் விலக்கி ஒரு தங்க தட்டுல அவங்களுடைய உள்ளத்தை வச்சு சம்சம் நீரான் போகிறார். சம்சம் நீரான் கழுவிட்டு திருப்பி வச்சுட்டு போயிட்டாங்க. அரசர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய நெஞ்சை பிளந்தனுடைய அடையாளத்தை நான் கண்டிருக்கின்றேன் என்பதார். இதெல்லாம் பார்த்த பிள்ளைகள்லாம் உடனே ஹலீமா அம்மையார்ட்ட போய் முகமது கொல்லப்பட்டு விட்டார் கதறி சொல்ல பயந்து போய் ஹலீமா அம்மையார் ஓடி வந்து பார்க்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய நிறம் மாறி இருக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய நிறம் மாறி இருக்கின்றது. பயந்து போன ஹலீமா அம்மையார் நேர கொண்டு போய் ஆமினா அம்மையார் விட்டுறாங்க. எப்போ 4 வயதா இருக்கு. 2 ஆண்டுகள் ஆமினா அம்மையார் இடத்துல வளையாது, தன்னுடைய தாயிடத்துல வளர்றாங்க. ஒவ்வொரு வருடமும் ஆமினா அம்மையாருக்கு ஒரு வழக்கம் இருந்துச்சு. தன்னுடைய கணவர் திருப்பி ஒஃபாத்தானாங்க, அவங்களை ஜியாரத் செய்வது ஒவ்வொரு வருடமும் அவங்களுடைய பழக்கமா இருந்துச்சு. இப்ப தன்னுடைய மகனாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டு போய் அருமை தந்தையார் அவருடைய சிறப்புகளை பற்றி சொல்லுவோம் அப்படின்ட்டு ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு பிரயாணத்துக்கு கூட்டு போய் அவனுடைய தந்தைகளுடைய மக்பராவுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு தந்தையாருடைய சிறப்புகளை பற்றி சொல்றாங்க. சிலை வணங்காத ஒரு மனிதர் ஏராளமான சிறப்புகளை சொல்லி பிறப்பதற்கு முன்னாலும் அத்தா மூத்தா போயிட்டாருன்னு சொல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் முறையாக தான் ஒரு அனாதை என்ற ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்ட அந்த நிலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தந்தையுடைய மக்பராவுக்கு முன்னாடி சொன்னேன். அம்மாட்ட சொன்னாங்க, அம்மா நான் அத்தாவோடையே இருக்கிறதுக்கு ஆசைப்படுறேன், என்னை எங்கேயும் விட்டுடுங்க என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்தையினுடைய பாசத்தை ஏங்கிய சமயம். நமக்கு அல்லாஹ் தந்தையை தந்திருக்கிறான். இந்த தந்தை இடத்துல எத்தனை பேர் நாம் சிறப்பான முறையில் நடந்திருக்கிறோம்? தந்தை இடத்துல நாம் எத்தனை முறை நல்லுபகாரங்கள் செஞ்சிருக்கிறோம்? யோசித்து பாருங்கள்.
ஆனா அந்த தந்தையுடைய பாசத்தை அனுபவிக்காதவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொருப்புகள்லாம் சொல்லிட்டு மதீனாவுல கூட்டு போய் தன்னுடைய சொந்த பந்தங்கள் எல்லாம் காமிச்சிட்டு ஆமினா அம்மையார் திருப்பி மக்காவுக்கு வரக்கூடிய சமயத்துல மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடைப்பட்ட அந்த சமயத்துல ஆமினா அம்மையார் நோய்வாய்ப்படுறார். ஆமினா அம்மையார் நோய்வாய்ப்பட்டது மட்டுமல்லாமல் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த நடு மகனை விடத்திலே விட்டு ஒப்பாத்தாகிட்டார்கள். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய சோதனை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடு பாலைவனத்திலே ரசூலுல்லாஹ் கண்ணீர் விட்டு அழுகின்றார்கள். இத்தனை காலத்திற்கு முன்னால் என் தந்தையினுடைய சிறப்பை பற்றி சொன்ன எங்க அம்மா நீங்க நடு பாலைவனத்துல விட்டு போனாங்க. நடு பாலைவனத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மா உம்மா என்று அழுகின்றார்கள். இவ்வளவு அனாதையா, தாயும் இல்லை தந்தையும் இல்லை, அடிமை பெண் ஐமன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு கூட்டு வந்த செய்தி சொன்னவனே அப்துல் முத்தலிப் ஓடி வந்து தன்னுடைய பேரனை கட்டி அணைச்சு அழுகிறான். என்னுடைய பேரப்பிள்ளைக்கு இவ்வளவு சோதனையா, என்னுடைய பேரப்பிள்ளைக்கு இவ்வளவு சோதனையா என்று தன் வளர்ப்பிலே இருக்கின்றார்கள், தன்னுடைய வளர்ப்பிலே வளர்க்கின்றார்கள். மிகுந்த பாசம், தன்னுடைய பிள்ளைகளை காட்டிலும் பாசம். இந்த அளவுக்கு நான் காபத்துல்லாஹுக்கு முன்னால் ஒரு விரிப்பு விரிக்கப்பட்டிருக்கும். அந்த அப்துல் முத்தலிப் தவிர யாரும் உட்கார மாட்டாங்க, மரியாதை. ஆனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் உட்காருவாங்க. சுத்தி உள்ளவங்க எல்லாம் விரட்டுவாங்க, ரசூலுல்லாஹ் இங்க உட்காரக்கூடாது போ அப்படின்னு. தூரத்துல இருந்து பார்த்தவங்க அப்துல் முத்தலிப் ஓடி வந்து என்னுடைய மகனை விரட்டாதீங்க, என்னுடைய மகனை விரட்டாதீங்கன்ட்டு கட்டி அணைச்சு தன்னுடைய மடியில உட்கார வச்சு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டுவார்கள். இப்படி அப்துல் முத்தலிப் பாட்டனாருடைய பாசம் அது ரொம்ப நாள் நீடிக்கிறது. தன் தாய் இறந்த 2 வருடத்திலேயே அப்துல் முத்தலிப் பாட்டனார் பாட்டம். இப்படி வாழ்க்கை முழுக்க சோதனை 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 என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சோதனையிலே வாழ்ந்திருக்கின்றார்கள். அபூ தாலிப் அவர்கள் அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பராமரிப்புக்காக இருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹுடைய பரக்கத் அபூ தாலிப் அவருடைய வீட்டிலிருந்து ஏற்பட ஆரம்பிச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இளமை பருவத்தை அடைகின்றார். சுப்ஹானல்லாஹ், இளமை பருவத்தை பார்த்தோம்னா நாமெல்லாம் எம்மாத்திரம் என்று யோசிக்க தோணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய இளமை பருவத்தில் எப்படி இருப்பாங்கன்னா, ஒவ்வொரு வீட்டு கதவையா, விதவைகளுடைய ஒவ்வொரு வீட்டு கதவையா தட்டு முகம்மது வந்திருக்கிறார், உனக்கு ஏதாச்சும் பொருள் வேணுமா, முகம்மது வாங்கிட்டு வருவார் கொடுங்க அப்படின்ட்டு ஒவ்வொருடைய வீட்டுல இருந்து ஒவ்வொரு பையன் வாங்கிட்டு அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. அபூ சுஃபியான் போன்ற குறைஷி தலைவர்கள்லாம் கிண்டல் பண்ணுவாங்க, உன்னுடைய கோத்திரத்துக்கு நீ அவமானத்தை ஏற்படுத்துற, எவ்வளவு பெரிய கோத்திரம் நீ, ஆனா ஒவ்வொருடைய வீடு கதவை தட்டி அவங்களுக்கு பொருள் வாங்கி தந்துட்டு இருக்கிறேன்னு கிண்டல் பண்ணுவாங்க. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதாபிமானத்தோடு எல்லோருக்கும் உதவி செய்த பண்போடு வந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹுடைய சகோதரர்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விளையாண்டுருப்பாங்க. அப்போ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளையாட கூப்பிடும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்களா, இந்த மனித சமுதாயம் இந்த உலகத்துல வீணாக படைக்கப்படலை, ஏதோ ஒரு உன்னதமான லட்சியத்திற்காக தான் படைக்கப்பட்டிருக்கு, இந்த வீணான விளையாட்டுல எனக்கு வேணாம்னு சொல்லுவாங்க. அந்த சிந்தனை நம்ம இடத்துல எத்தனை பேர் இடத்துல இருக்குது? நம்ம என்னைக்காச்சும் தனிமையாக உட்கார்ந்து நாம் எதற்காக இந்த உலகத்துல படைக்கப்பட்டிருக்கின்றோம், அசல் நோக்கம் என்ன, நம்ம இந்த உலகத்துல என்ன சாதிக்க போகின்றோம், ஒவ்வொருடைய லட்சியத்தையும் நாம ஒவ்வொரு இடத்துல கேட்கணும். சொன்னா போதணும் இல்ல, ஏதாச்சும் ஒரு படிக்கணும், ஒரு நல்ல சம்பளத்துல உட்காரணும், நல்ல சமுதாயத்துல இருக்கணும், நல்ல வீடு கட்டணும், நல்ல கார் வாங்கணும், பைக், இதுதான் வச்சு. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி நினைக்கல. இந்த உம்மத்தார்கள், இந்த சமுதாயத்தினர்கள் சிலை வழக்கத்துல சீர்கட்டு இருக்கின்றார்கள், அவர்களை நாம் சீர்கொடுக்க வேண்டும். உன்னதமான லட்சியத்தில் இருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருமணம், அடுத்து ரசூலுல்லாஹ்வுக்கு நுபுவத் வருகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃப் நகருக்கு போகின்றார்கள். அங்கெல்லாம் கல்லால் அடித்து ரசூலுல்லாஹை விரட்டுகின்றார்கள். குறைஷியோடு தொல்லை, தாயிஃப்ல போன அங்கேயே தொல்லை. ரசூலுல்லாஹ் அந்த ஏகத்துவத்தை எட்டி வைப்பதற்கு ஆதரவாக இருந்த அபூ தாலிப் பெரிய தந்தை வஃபாத்தாரா, இஸ்லாத்திற்காக பொருளுதவியும் எல்லா உதவிகளும் செய்து வந்த தன்னுடைய மனைவி கதீஜாமியார் வஃபாத்தாரா. ரசூலுல்லாஹ் வாழ்க்கை முழுக்க சோதனை. ரசூலுல்லாஹ் எந்த ஒரு சோதனையிலும் தன்னுடைய அந்த அழைப்பு பணியை, தன்னுடைய லட்சியத்தை ரசூலுல்லாஹ் இன்னைக்கு எடுத்து தந்தது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகின்றார், வரஃபஅனா லக திக்ரக், வரஃபஅனா
நாம் இன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்கின்றோம். ஆனா அல்லாஹ் சொல்றான், நாம் உங்களுடைய புகழை நாமே உயர்த்திருக்கின்றோம். நாம புகழ்றோம்னா ஓரளவு புகழ்வோம். நம்ம எல்லோருக்கும் ஒரு ஹத்து இருக்கு, இவ்வளவு புகழ் இவ்வளவு புகழ். ஆனா அல்லாஹ் புகழ்கின்றான்னு சொன்னா அல்லாஹ் அவருக்கு ஹத்து கிடையாது. அல்லாஹ் புகழ்ந்தான் என்று சொன்னால் அந்த புகழ்ச்சிக்கு அளவே இல்லை. அவ்வளவு புகழுக்குரிய எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆரம்ப காலகட்டம் சோதனைக்குண்டான காலகட்டம். அவ்வளவு சோதனை அனுபவிச்ச ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த மகள் வசூல் சுவா இந்த மகள் வசூல் சுவா நிச்சயமாக இந்த சோதனைக்கு பின்னால் லேஸ் இருக்கின்றது என்பதாக அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான். அதற்கு ஏற்றால் போல் மதீனா மக்கள் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதீனாவுக்கு அழைக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காஃபிர்களுக்கு தெரியாமல் காஃபிருடைய துன்பத்திற்கு ஆளாகி விடக்கூடாது என்பதாக பயந்து 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 பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போறாங்க. அந்த மதீனாவுக்கு போய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை முழுவதுமாக கல்லாலும் சொல்லாலும் அடிபட்டுக் கொண்டிருந்த எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை ஒரு அரசனுடைய வாழ்க்கையை போன்று வாழ்கின்றது. தனக்காக உயிர் கொடுக்கக்கூடிய ஏராளமான மக்கள் திகழ்கின்றார்கள். இப்படி எல்லா சோதனை அனுபவிச்ச ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு பேர் வாழ்வு கிடைக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு சுருக்கமான வாழ்க்கை. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை என்பது மிக நீண்டதொரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நாம் ஒவ்வொருவரும் படிப்பினைக்குண்டான வாழ்க்கையை எடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிடம் துரத்தப்பட்ட ஒரு அனாதையாக கல்லாலும் சொல்லாலும் அடிப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி மக்காவுக்கு திருப்பி வராங்கன்னா, மக்காவை வெற்றி கொண்டவர்களாக கருப்பு கர தரப்பாக அணிந்து ஒரு குதிரையின் மீது ஒரு ஒட்டகத்தின் மீது உட்கார்ந்து கம்பீரமாக மக்காவுக்கு நுழைகிறார். கல்லாலும் சொல்லாலும் அடிப்பட்ட எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கம்பீரமாக நுழைகின்றார். பார்த்தவர்களே, நான் இதற்காக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை வரலாற்றை மிகச் சுருக்கமாக உங்களுக்கு சொல்லி காட்டுகிறேன் என்று சொன்னால், நாம் இந்த உலகத்திற்கு ஒரு அருட்படையாக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்டார்கள். அவர்களுடைய பிறந்த மாதமான ரபியுல் அவ்வலுடைய மாதத்தை நாம் எல்லாம் அடைந்திருக்கிறோம். பார்த்தவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் காணக்கூடிய பேட்டு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தர வேண்டும். அந்த பேட்டினை நாம் எப்பொழுது அடைய வேண்டும் என்று சொன்னால், இது போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த மாதத்தில் ரசூலுல்லாஹ் மீது அதிகமான ஸலவாத்துல் ஓத வேண்டும். ரசூலுல்லாஹ் மீது அதிகமான புகழ் பாட்டினை நாம் பெற வேண்டும். இன்றையிலிருந்து இந்த மாசத்தினுடைய தொடக்கத்திலிருந்து நாம் ஒரு லட்சியத்தை வைக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இந்த மாதத்திலே எப்படியாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் கண்டு ரசிக்க வேண்டும் என்பதாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் முன்னிறுத்தி இன்ஷா அல்லாஹ் இந்த மாதத்திலே நாம் அதிகமாக ஸலவாத்தினை ஓதக்கூடிய செய்தி நம் அனைவருக்கும் பெருமையானாக. இன்ஷா அல்லாஹ் இந்த ரபியுல் மாதங்களை முன்னிட்டு ஒரு அட்டவணை எல்லா மாணவர்களுக்கும் கொடுக்கப்படும். 1ஆம் சுமுராவிலிருந்து 6ஆம் சுமுரா மாணவர்கள் வரை எல்லோருக்கும் கொடுக்கப்படும். அதாவது ஒவ்வொரு நாட்களிலும் இவ்வளவு செலவாத்துகள், யார் அதிகமான செலவாத்துகள் ஓடி இருக்கின்றார் என்பதை பொறுத்து பரிசளிக்கும் விழா இன்ஷா அல்லாஹ் பின்னால் நடைபெறும். குறிப்பாக பரிசுக்காக அல்லாமல் இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் நாம் அதிகமாக ரசூலுல்லாஹ்வுடைய ஸலவாத்தை ஓத வேண்டும் என்பதாக ஒரு நல்ல எண்ணத்தோடு ரசூலுல்லாஹ்வை நாம் எந்த அளவுக்கு அதிகமாக ஸலவாத்தை சொல்கின்றோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வை கடலில் பார்க்கக்கூடிய நசீபை வந்தலாம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.